Hey guys, welcome back to Vinod Station. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்காங்க. தரமான கேரளா ரெஸ்டாரண்ட் கிடைச்சது. பொஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபெரியில் தான் வந்தோம். How much is this one? பேர்க்கல்லை அரைச்சி ஊற்றி ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. இந்த ஊரோட ஷேர் ஆட்டோ. ஓகே, பரபரப்பா இருக்கிறாங்க மக்கள், செம்மையா இருக்குதுங்க ஊரு. So first place we are going to Chocolate Hill. Yeah. Yes. Okay, 1 hour drive. 1 hour driving. ஃபஸ்ட்டு சைட் சீயிங் வந்து சாக்லேட் ஹில்லு கூப்பிட்டு போகிறோன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறுத்தி ஏடிவி ரைடு ஒன்று இருக்குதுங்க. இந்த ஆல் டெரெயின் வெஹிக்கிள் இருக்குல்ல, சும்மா ஒரு 1 hour கைடட் டூர் மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் சிங்கிளாக போகிற மாதிரியும் வண்டி எடுத்துகிட்டு போகலாம், ப்ளஸ் வந்து 2 பேர் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டபுள் சைடு மேலே சன்ஷேடோடு இருக்கிற மாதிரி வண்டியும் இருக்குங்க. இதுதான் அந்த ரூட்டு போல். உள்ளே அப்படியே கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியது தான். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து 1000 பெசோங்க, 1000 பெசோஸு. நம்ம ஊர் கணக்குப்படி 1500 ஒரு வண்டிக்கு. ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இதை ஃபில்அப் பண்ணுவோம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தான் ரூட்டு. இங்கேருந்து தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி கூட வச்சுருக்காங்க. சொவனியர்ஸ்லாம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். Yeah. To go alone? No, we have a guide. Okay, excuse me. You can read this one for the rules. Guide will come in a separate bike? Yeah, we have a separate guide. Okay, okay. How long is it? 1 hour. 1 hour? Yeah. All set for ATV ride. Okay na? Helmet, ah? Helmet? Ah. Yeah. Okay. Thank you. Ready now? You can go now. கேப்புக்கு மேலே ஹெல்மெட்டை போட்டாங்க, செம்ம காமெடி ஆகுது. ஓகே, எல்லாம் ரெடி, ஆல் செட், லெட்ஸ் கோ கைஸ். எல்லாம் பரபரப்பாக கிளம்பியாச்சு. யார் யார் கையில் சில்லறை வாங்கி வர போகிறாங்கன்னு தெரில வரும்போது. Just one line only. Just follow your guide. Don't overtake your guide, okay? வண்டியில் ஏறி உக்காந்து வச்சுங்க. இதுதான் ஆக்சிலரேட்டருங்க. அமீடாக போயிட்டே இருக்கும். 2 சைடும் பிரேக்கு மரண லூஸாக இருக்குது. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Get me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the ரெண்டு கைண்டிச்சுங்க, புரட்டி எடுத்துச்சு ரோடு. கரண்டு முரடுன்னு அடிச்சுட்டு இப்போ எங்கே நிறுத்திருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். I think I'm going crazy. Don't think I'll get on set. So I'm taking 6 shots, all straight to the face. போட எடிட் பண்ணிக்கலாம்.
குழு குழு இளநீர் வெட்டி கொடுத்துருக்குறாங்க. காசுக்கா இளநீர் எவ்வளோ? 100 நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம டேஸ்ட்டாக இருக்குதாண்ணா தண்ணி. எவ்வளோ பெரிய காசு பாருங்க. பைக் ஓட்டி போர் அடிச்சிச்சு, முதுகு வலி வந்துடுச்சா, காரம் ஒன்று எடுத்துருந்தோம். ஆக்சுவலாக டபுள் சீட்டு, ஆக்சுவலாக 2 பேர் உட்காந்து ஓட்டுற மாதிரி. பைக் கம்பேர் பண்ணும்போது இது செம்மையாக இருக்குது. காரு ஸ்மூத்தாக போயின்னு இருக்குது. லைட்டாக ஆக்சிலேட்டரை கொடுத்தா போதும், கொம்முன்னு போகுது. செம்மையாக இருக்குதுங்க காரு. வாய்ப்பே இல்லை. இங்கேயே உக்காந்திக்கலான்னு இருக்கிறேன். வேறு யாருக்காவது அந்த பைக்கு கொடுத்துடலான்னு இருக்கிறேன். பாருங்க அவ்வளோதான். ஒரு ரவுண்டு முடிச்சு கிளம்பியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்கோம். மிஸ்டர் எழில் கூட தான் போயிட்டுருக்கேன் நான். பைக்கில் உடம்புக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. அதனால் உஷாராக கார் வாங்கி காரில் செட்டில் ஆகிட்டேன். கலக்குப்பா தம்பி, கலக்குப்பா நீ. எப்படி இருந்தது ரைடு உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு. செம ஃபன், அட்வென்ச்சரா இருந்துச்சு. பிலிப்பைன் வந்தீங்கன்னா, போஹால் வந்தீங்கன்னா இத கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. முதுகு வலிலாம் எப்படி இருக்கு? இல்ல, முதுகுலாம் வலிக்கல, நல்லா இருந்துச்சு. செம எக்ஸைஸ். வர்த்தா? பயங்கர வர்த். சூப்பர். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொண்டு வரும் தெய்வம். பொக்காரி ஸ்வெட் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆமாங்க, பொக்காரி ஸ்வெட். இது வந்து பிலிப்பீன்ஸோட செம்ம ஃபேமஸான எனர்ஜி ட்ரிங்க்கு. நம்ம கேட்ரைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து செம்ம எனர்ஜி ட்ரிங்க்கு. நீங்கள் ஒரு ரன்னிங்கு இல்லை ஏதாவது வந்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்து இது ஒன்று கல்ப் அடிச்சிங்கன்னு வைங்களேன், சும்மா தரன்னு இருக்கும். செம்மையாக இருக்கும். செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குதுங்க. அதுவும் அந்த டயர்டு வெயில் அடிச்சுட்டு ஓட்டு வந்ததுக்கு ஒரு கல்ப் அடித்து பாருங்க நீங்கள். சூப்பராக இருக்குது. பிலிப்பைன்ஸோட செம்ம ஃபேமஸான எனர்ஜி ட்ரிங்க் பொக்காரி ஸ்வெட். ஓகே, நான் அதை ரசித்து குடிச்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஹில் தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் இந்த மலை ஏறுது பார்த்தீங்களா மேலே, இந்த மலை ஏறினோடனே அந்த சாக்லேட் ஹில் போயிடுவோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகுதுங்க. மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. போயிட்டு சும்மா அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அது என்ன ஹிஸ்ட்ரின்னு தெரியல. சாக்லேட்டு ஹில்லு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். சாக்லேட் ஹில்லில் மீட் பண்ணுவோம். ஏதோ கத்தையாக வச்சுக்கிறாரு ஒரு ஊருக்கு என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. இதுதான் இப்போ போயிட்டு வந்தோம். ஏடிவி, சாக்லேட் ஹில்ஸு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஃபார்ம், மேன்மேட் ஃபாரஸ்ட்டும் நம்ம கண்டிப்பாக போகிறோம். இப்போது ஜிப்லைன் போகல, இது போகல, ஃப்ளோட்டிங் ரெஸ்ட்டோ போக மாட்டோம்னு நினைக்கிறேன். பைத்தான் ஒன்று இருக்குது, சர்ச்சு போவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா உள்ளே கூப்பிட்டு ஒரு இப்போ ஸ்பாட்டில் காமிச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பாதி நேரம் கடத்திட்டானுங்க. 1 ஹவரில் அரை மணி நேரம் அதிலே போயிடுச்சு. ஓகே தான், புதுவித எக்ஸ்பீரியன்ஸு. கார் எப்படி இருந்தது சபரி? கார் பிடிச்சிருந்தா பைக்கா? பைக் தாங்க மாசு. ரைட்டு. நல்ல சஃபாரி வர மாதிரி இருக்கு. ஆனா ஏடிவியும் ரொம்ப குறை சொல்லக்கூடாது. பைக் தான் மாசு. ஆமா, பகி ரைட்டுங்க. அப்படி ஏறி உக்காந்தமா பெடலில் காலை வச்சமா சும்மா நச்சுக்கான்னு போயினே இருக்குது. பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு டிப்பிக்கல் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற வந்து ஒரு ஐலாண்டு. இது ஆக்சுவலாக வந்து பிலிப்பைன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்கிபெலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐலாண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஆர்கிபெலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸோட ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்ட்ஸ் 2nd லார்ஜஸ்ட் ஆர்கிபெலிகோங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,000 ஐலாண்ட்ஸ் இருக்குங்க இந்தோனேஷியாவில். செகண்ட் வந்து பிலிப்பைன்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 7,000 ப்ளஸ் ஒரு 8,000 கிட்ட வந்து ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சுற்றி ஐலாண்டு தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் வந்து 3 ரீஜனாக பிரிக்கிறாங்க. நார்த்தில் இருக்க ஏரியாவுக்கு பேர் வந்து லூசானுங்க, சென்ட்ரலில் இருக்கிறதுக்கு பேர் வந்து விசியாஸ். இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் விசியாஸ். கீழே சவுத்து பார்த்தீங்கன்னா மிண்டானோ அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்தில் மெயினாக சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மணிலா, சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா விசியாஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற இடம் செபு, அது கீழே வந்து போனீங்கன்னா வந்து மிண்டானோ, அங்கேயும் ஒரு சில ஏரியாக்கள்லாம் இருக்குதுங்க. இப்படி தான் வந்து ஜியோகிராஃபிக்கலாக வந்து பிலிப்பைன்ஸை பிரிக்கிறாங்க. வாங்க என் கூட சேர்ந்து அப்படியே பிலிப்பைன்ஸை சுற்றி பாருங்கள். 4-5 நாள் தரமான சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு செய்யலாம். சாக்லேட் ஹில் வந்துட்டோங்க. இதுதான் சாக்லேட் ஹில்ஸு. ரொம்ப பக்கம். நம்ம ஏடிவி ரைடு போனோம்ல, அங்கேருந்து இந்த நேரம் இந்த ரோடு வழியாக வந்தால் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. ஐ லவ் சாக்லேட் ஹில்ஸ்.
இது மேலே போகுது பாருங்க, ஏறி போகுது. இங்கே மேலே ஏறி போய் பார்க்கணும். மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஏன் சாக்லேட் ஹில்லுன்னு பேர் வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அதாவது இங்கே பின்னாடி மலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலைகள்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து சம்மரில் வந்து எல்லாமே ப்ரௌன் கலராக மாறிடுமா, வின்டரில் வந்து அப்படியே க்ரீன் கலராக மாறிடுமா. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் சாக்லேட் ஹில்லுன்னு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. ஒருவேளை அந்த மேலே போய் பார்த்தா ப்ராபப்ளி தெரியும்னு நினைக்கிறேன், ஹில்ஸு நல்லா கிளியரான்ட்டு. இப்போ மக்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டுருக்காங்க. ஐ லவ் சாக்லேட் ஹில்லுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. யாராவது ட்ரோன் எல்லாம் பறக்க விட்றாங்க. ஐ லவ் சாக்லேட் ஹில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டுருக்காங்க. மக்கள் காணுமே, லைனில் நிற்கிறாங்க. ஆமாம், லைனில் நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. மசாஜ் ஆஃப் பாடி 100 பேசோக்கு மசாஜ் பண்ணி விட்றாங்கப்பா. நீங்கள் தான் பறக்க விட்றீங்களா ட்ரோனு? இதுதாங்க சாக்லேட் ஹில்ஸு. என்ன ஒரு டெக்னாலஜி. நீங்கள் கேட்ட ஹிஸ்ட்ரி 1988லேருந்து இது இருக்குது. 1200 மவுண்டன்ஸ்லேருந்து 1800 மவுண்டன்ஸ் வரைக்கும் இருக்குன்றாங்க. ஆவரேஜாக 20 to 50 மீட்டர்ஸ் எவ்ரி மவுண்டன். ஹையஸ்ட் ஹைட் வந்து 120 மீட்டர் வரைக்கும் இருக்காமா. ஆனால் இன்னும் எவ்வளோ மவுண்டன்ஸ் எக்ஸாக்டாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்றாங்க. என்ன, எதனால் சாக்லேட் ஹில்ஸ் பேர் வந்தது? ஃபஸ்ட்டு சம் வல்கானிக் எரப்ஷன்னாலையும் எர்த்குவேக்ஸ்னாலையும் பவுன்ஸ் தான் அதெல்லாம். அது மேலே இருக்க ஆட்டம் லீவ்ஸ் எல்லாம் காஞ்சி அதோட ப்ரௌனிஷோட வியூஸ்னால மட்டும்தான் அது பேர் சாக்லேட் ஹில்ஸ். மற்றபடி இங்கே சாக்லேட் விளையுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட் அதோட லுக்கு உங்களுக்கு வீலாக்ஸில் ஃபோட்டோஸ் வரும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். பறக்க விட்ட ட்ரோன் இறங்க போகுது கீழே. ட்ரோனை வெற்றிகரமாக இறக்கி முடிச்சாச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு தான் நினைக்கிறேன். மேலே போயிட்டு எல்லா மலையும் ஒட்டு மொத்தமாக பார்க்குற சாக்லேட் ஹில்ஸோட உண்மையான வரலாறை படிச்சுட்டு வரேங்க நான். இதுதான் சாக்லேட் ஹில்ஸோட உண்மையான வரலாறு. ஃபேமஸ் சாக்லேட் ஹில் பாப்பா. சிம்பிளாக சொல்ல போனால் வெயில் காலத்தில் வச்சு போனால் புல்லெல்லாம் எப்படி இருக்கும், அதுதான் சாக்லேட் ஹில்ஸ் வாங்க. ஆமாங்க, வெயில் காலத்தில் சாக்லேட் மாதிரி கருப்பாகிடுமா, மழை காலத்தில் வந்து பச்சை பசேல்லாம் ஆகிடுமா. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து அழகாக வச்சுருக்காங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே மேலே நடந்து போயிட்டு லைட்டாக அப்படியே லுக் விட்டு வர வேண்டியது தான். கொடை ஃப்ரீயா பிரதீப்? கொடை ஃப்ரீயான்னு கேட்டேன். இல்லை காசு ஃப்ரீ தான். ஐடி மட்டும். வெயிலாக இருக்கிறதுனால கொடை வந்து ஆஃபீஸ்லேயே கொடுத்தாங்க. ஐடி மட்டும் ஏதாவது காமிச்சா போதும், ஃப்ரீயாக கொடை வாங்கிக்கலாம். ஹாய், எவ்வளோ தூரம் தெரியலையா மேலே? ஓகேங்க, மேலே போயிட்டு வியூவை பார்ப்போம். வெற்றிகரமாக மேலே ஏறி வந்துட்டோங்க. இதுதாங்க வியூ. சுற்றி மலை தெரியுதா? இதுதாங்க வியூ, டாப் பாயிண்ட்டு. இருங்க வரேன். ஓகே, சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்ப்போம். இதுதாங்க ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ தூரத்தில் தான் தெரியுது பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். அந்த மலைலாம் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லா மலையும் இன்னும் கொஞ்சம் இப்போ தான் சம்மர் ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல் சம்மர் முடியறதுக்குள்ளே எல்லா மலையும் அப்படியே ப்ரௌனாகிடும். எங்க அதுவா? பாருங்க, அது டார்க் சாக்லேட் கலரில் இருக்குன்றாங்க பாருங்க. கரெக்டுங்க. இந்த மலை பாருங்களேன், டார்க் சாக்லேட் கலரில் இருக்கா, அதனால தான் இதுக்கு பேர் சாக்லேட் ஹில்லுங்க. இந்த மலையும் பாருங்கள் டார்க் கலரில் தான் இருக்குது. சாக்லேட் ஹில்லுக்கு உண்டான பேர் அர்த்தத்துக்கு உண்டான விளக்கம் கண் கூட பார்த்தாச்சு. ஓகே, பெரிய ஸ்பாட்லாம் இல்லை, சும்மா லைட்டாக ஒரு வாக்கிங் மாதிரி மேலே ட்ரெக்கிங் மாதிரி வந்துட்டு சும்மா அப்படியே மலைகளை பார்த்துட்டு போக வேண்டியது தான். பெரிய அளவில் ஒன்றும் சிறப்பாக சொல்லிக்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு கிளம்பி கீழே இறங்கி வந்தாச்சு. சாக்லேட் ஹில் முடிஞ்சது. அடுத்து
சைட் சீயிங் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரியா என்னமோ சொன்னார், அந்த இடம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். தகலோகுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, அமெரிக்கன்ஸ் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியலையே. எல்லாமே மரத்தை நட்டு வச்சு ஒரு காடு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஐஃபில் டவரு, அங்கே சாய்ந்த கோபுரம், கருவாடு வறுக்கிறானுங்க, வாழைப்பழத்தை வறுக்கிறாங்க.